உங்களுடைய கூட்டணி கட்சி செய்யக்கூடியதை நீங்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வேற மக்கள் முன்னாடி சொல்லுங்க. தமிழ்நாடு ஆகச்சிறந்த மாநிலமாக இருக்கு, சட்டம் ஒழுங்கு பின்னி படுகிறதுன்னு சொல்லட்டும். அவ்வளவுதான், மக்கள் முடிவு பண்ணட்டும். அது பட்டியலின மக்களுக்கு ஒரு தாக்குதல் இல்லைன்னு சொல்லட்டும். கடந்த ஆண்டுகளோட குறைஞ்சிருக்குன்னு சொல்லட்டும். தேசிய சராசரியோட குறைஞ்சிருக்குன்னு சொல்லட்டும். ஏதாவது 1 புள்ளி வரும்னு சொல்லட்டும். அதெல்லாம் பார்க்கட்டும். முதல்ல அவங்க டிஎம்கே கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி பத்தி என்ன கவலை? முதல்ல அது ரொம்ப முதல்ல சொல்லுங்க. அவருக்கு அவங்க கவலை பத்தி இருக்குமா, உங்களுக்கு கவலை என்ன? நான் என் சேனல் வழக்க பார்ப்பேனா, உங்க சேனல் வழக்க பார்ப்பேனா? நான் உங்களை பத்தி உங்க சேனல் பத்தி பொறாமையில பேசுறேன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், அதுக்கு பிஜேபி காரணமா இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் குழப்பறீங்க? அப்ப நாங்க ரெண்டும் அங்காளி பங்காளின்னு ஒத்துக்கங்க. அதிமுக திமுக நாங்கெல்லாம் ஒண்ணு, திமுக கூட்டணியிலே அதிமுக ஒண்ணு சொல்லிக்கங்க. அப்ப செங்கோட்டையன் சொன்னாரா? அது மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கு ஏடிஎம்கே எங்களுடைய ஆளுங்க, எங்களுடைய ஆளுக்கு இப்படி கவலை நடக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம்னு சொல்லி சொல்லுங்க, நம்ம அதை யோசிப்போம். ஏடிஎம்கே எதிர நிற்குதுன்னு சொல்றீங்க, அவங்கள நாள்தோறும் விமர்சனம் பண்றீங்க. அவர்கள் இப்படி ஆகிவிட்ட உங்கள்கிட்ட அழுதாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அழுதாரா? வேலுமணி எழுதாரா? தங்கமணி எழுதாரா? உதயகுமார் எழுதாரா?